ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். சிலருக்கு பூச்சிகளை பார்த்தா ரொம்பவே பயமா இருக்கும். இதை என்டமோபோபியான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த உலகமே பார்த்து பயப்படுற மாதிரியான பூச்சிகளும் இருக்கு. அதுங்க சைஸ்ல ரொம்பவே சின்னதுதான். நம்ம ஒரு மிதில கூட அதை கொன்னுடலாம். ஆனா அது கடிச்சா எந்த அளவுக்கு ஆபத்துன்னு தெரியுமா? அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல உலகத்தை சுத்தி இருக்கக்கூடிய ரொம்பவே ஆபத்தான பூச்சிகளை தான் பார்க்க போறோம். இதுல சிலது காடுகள் இருக்கும், ஆனா சில பூச்சிங்க வீட்டுக்குள்ள நம்மள சுத்தியுமே இருக்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்காகவே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புல்லட் ஆண்ட். முதல்ல பார்க்கும்போது இது சாதாரண எறும்பு தானே நினைப்போம். ஆனா இந்த புல்லட் ஆண்ட் ரொம்பவே ஆபத்தான ஒண்ணு. இந்த எறும்பு கடிச்சதுன்னா அதோட வலி சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கும். குறிப்பா ஒரு தேனியோ கொலையோ கொட்டுச்சுன்னா எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அதை விட 30 மடங்கு அதிகமா இந்த எறும்பு கடிக்கிறதுனால உண்டாகும். அதுவும் 24 மணி நேரம் அந்த வலி இருந்துட்டே இருக்கும். யூடியூபர் ஒருத்தர் இந்த எறும்பை காட்டுப்பகுதியில கண்டுபிடிச்சு அதை கடிக்க வச்சு எக்ஸ்பெரிமெண்டே பண்ணியிருந்தாரு. அந்த எறும்பு கடிச்சதும் அவர் வலியில துடிதுடிச்சு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். நம்ம உடம்புல ஒரு புல்லட் நுழைஞ்சா எந்த அளவுக்கு வலிக்குமோ அந்த மாதிரி தான் இதோட ஒரு கடி இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அமேசான்ல வாழக்கூடிய பழங்குடி மக்கள் அவங்களுக்குள்ள ஒருத்தரை முழு மனிதனை ஏத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 200 புல்லட் ஆண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கிளவுஸை குறைஞ்சது 10 நிமிடமாவது அணிஞ்சிருக்கணும். இதை அவங்க ட்ரெடிஷனாவே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனா அதால உண்டாகிற வலியை யோசிச்சு கூட பார்க்க முடியல. பம்பாய்டர் பீட்டில். இந்த யூனிவர்ஸ்லயே பம்பாய்டர் தன்னை தற்காத்துக்க யூஸ் பண்ற மெத்தட் ரொம்பவே வித்தியாசமானது. கெமிக்கல்ஸ் மிக்ஸ் ஆன பகுதி எதிரிகளை பார்த்ததும் அக்யூரேட்டா பாயிண்ட் பண்ணி தாக்கும். இதோட அட்டாக்கிங் ஸ்பீட பாத்தீங்கன்னா 500 ரிலீஸ் பெர் செகண்ட் பண்ணும். கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் தூரம் வர அந்த கெமிக்கல்ஸை எதிரிங்க மேல இன்ஜெக்ட் பண்ண முடியும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பம்பாய்டர் வயிற்று பகுதியில கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு தேவையான சப்ஸ்டன்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு 2 சாம்பர்ஸ் இருக்கும். ஹைட்ரோகுயின், ஹைட்ரஜன் பெராக்சைடு. தேவைப்படும் போது 2 ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மிக்ஸ் ஆகி 100 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகி வெளியே வரும். அது இந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரிங்ஸ் வழியா தான் வருது. அது எந்த திசையை நோக்கியும் வளையக்கூடியது. ஏன் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எதிரியை கூட அட்டாக் பண்ணும். அதுல இருந்து வர விஷம் எதிரிகளை சில நொடிகள்ல கொன்றுது. மனிதர்களுக்கு இதனால எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. இதோட முக்கியமான எதிரி 8 கால் பூச்சி, தவளை, எறும்புகள் தான். ஜெயிண்ட் ஹார்னட். இது ஒரு ராட்சச குளவி. பார்க்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்குல்ல. இது சைஸ்ல 5 சென்டிமீட்டர் இருக்கக்கூடியது. இந்த போட்டோவை பார்க்கும் போதே தெரியும். இந்த பூச்சி நம்மளை கடிக்கும் போது அதோட விஷம் நம்மளோட ரெட் பிளட் செல்ஸை டேமேஜ் பண்ணிடும். இதனால உயிரிழக்கவும் சான்ஸ் இருக்கு. இது கடிக்கும் போது ஒரு ஆணியை உடம்புல இன்செர்ட் பண்ண அளவுக்கு வலிக்குமா. இந்த ஜெயிண்ட் ஹார்னட் தேனீகளோட எதிரினே சொல்லலாம். ஏன்னா 20 ஹார்னட் சேர்ந்துச்சுன்னா மொத்த தேனீ கூட்டத்தையுமே சில நிமிடங்கள்ல அழிச்சிடுமா. ஒரு கூட்டத்துல 8000 தேனீகள் இருக்கும். ஆனா சைஸ்ல சின்னதுங்கிறதுனால ஈஸியா அழிச்சிடுது. ஆனாலும் தேனீங்க ஹார்னெட் கிட்ட இருந்து தற்காத்துக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட கண்டுபிடிச்சது. தேனீங்க கூட்டமா சேர்ந்து அதோட சிறகுகளை அசைக்காம ஹார்னெட்டை உள்ள வச்சு ஹீட்டை உருவாக்குமாம். கிட்டத்தட்ட 46 டிகிரி செல்சியஸ்க்கு. அதோட தேனீங்க கார்பன் டை ஆக்சைடையும் அதிகப்படுத்திருக்கு. இந்த ஜெயிண்ட் ஹார்னெட்னால வருடத்துக்கு 40 பேருக்கு மேல இறந்து போறாங்க. அடுத்த நிகழ்வை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். ஆஸ்ப் கேட்டர்பில்லர். ஆஸ்ப் கேட்டர்பில்லர் பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ஆனா அதுக்கு அடியில தான் ஆபத்தான விஷயமே இருக்கு. முடியுடைய அடிப்பகுதியில விஷம் கொண்ட கொடுக்குகளை மறைச்சு வச்சிருக்கோம். இது ஒருத்தருடைய தோல்ல ஒட்டிக்குச்சுன்னா அடுத்த 12 மணி நேரம் அவர் பயங்கர வலியை அனுபவிப்பாரு. அது கிட்டத்தட்ட எலும்பு உடைஞ்ச வலிக்கு சமமா இருக்கும். அதை தாண்டி செஸ்ட் பெயினும் பிரீத்திங் ப்ராப்ளம்ஸும் ஏற்படும். 2018ல ஒரு டீனேஜருக்கு ரொம்பவே மோசமா முடிஞ்சது. ரேயான் பர்ஷிக்கு ஆசிப் கேட்டர்பில்லர் தற்செயலா மேலப்பட 30 செகண்ட் கழிச்சு அவர் உடம்புல இந்த மாதிரி ஒரு மார்க் ஏற்பட்டிருந்தது. அவர் அந்த இடத்திலேயே அன்கான்சியஸ்க்கு போயிட்டாரு. உடனே ரிகவர் ஆயிட்டாலும் அதோட பைட் மார்க் எந்த அளவுக்கு திக்கா இருக்குன்றத பாருங்க. இது அழகும் ஆபத்தும் சேர்ந்த பூச்சின்னு தான் சொல்லணும். பட்ஃபிளைஸ். இந்த இன்செக்ட் 60 நாட்கள் தான் வாழும் அப்படின்னாலும் இது என்ன பண்ணுன்னு சொன்னா நம்பவே மாட்டீங்க. முதல்ல பட்ஃபிளைஸ் மேட் பண்ணி அடுத்த முட்டைகளை கொசு, டிக்ஸ் மாதிரியான மத்த இன்செக்ட் உடம்பு மேல தான் போடுமா. அந்த பூச்சிக்கு மூலியமா அது நம்ம ஸ்கின்னுக்குள்ள போய் தான் வளரவே செய்யும். அது பறக்க ரெடி ஆகிற வரைக்கும் இந்த பூச்சிக்கு இந்த ப்ராசஸ ரொட்டீனா பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த முட்டைங்க ஸ்கின்ல உருவாக்குற ஹோல் வழியா பாக்டீரியா ரொம்ப ஈஸியா உள்ள நுழைஞ்சிட முடியும். இது எவ்வளவு பெரிய ஹோலை உண்டாக்கி இருக்குன்னு நீங்களே பாருங்க.
நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறத கவனிக்காம விட்டனா உண்மையிலே இந்த பட்டர்ஃப்ளைஸ் ஆபத்தான ஒண்ணுதான். கில்லர் பீஸ். கில்லர் பீஸ் ரொம்பவே ஆக்ரோஷமான தேனீங்க. இந்த தேனீங்களால வருடத்துக்கு 1000 பேருக்கு மேல இறக்குறாங்க. மோஸ்டா குழந்தைங்களையும் வயதானவங்களையும் தான் தாக்கும். ஏன்னா அவங்களால தான் குயிக்கா தப்பிச்சு ஓட முடியாது. இது மனிதர்களை 400 மீட்டர் வரை துரத்தி அட்டாக் பண்ணுமா. ஆனா இந்த வகை தேனீங்க உருவானது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர்ல தான். பிரேசிலியன் சயின்டிஸ்ட் ஒருத்தர் ஆப்பிரிக்கன் ஹனிபியை இம்போர்ட் பண்ணி தேன் உற்பத்தியை அதிகரிக்க நினைச்சிருக்காரு. ஆனா அதுங்க லேப்ல இருந்து எஸ்கேப் ஆகி அங்க உள்ள ஹனிபியோட கிராஸ்பீல உருவானதுதான் இந்த கில்லர் பீஸ். தன்னோட கூடுக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா ரொம்பவே குயிக்கா ரியாக்ட் பண்ணும். இந்த கில்லர் பீஸ் நார்மல் பீஸை விட சைஸ்ல சின்னது. அதனால அதுங்க கிட்ட கம்மியா தான் விஷம் உருவாகும். ஆனா ஏகப்பட்ட தேனீங்க ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது பயங்கர மோசமா முடியும். இந்த இம்போர்ட் பீஸ் காடுகள் உள்ள பறவைகளையும் பூச்சிகளையும் அழிக்கிறது தான் சயின்டிஸ்டுக்கு பயமே. இந்த வகை தேனீகளை பார்த்தா பெஸ்ட் அங்கிருந்து ஓடுறது தான். மொஸ்கிட்டோஸ். கொசு வருஷத்துக்கு லட்சக்கணக்கான பேரை கொல்லுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, உலகத்திலேயே இதுதான் ஆபத்தான ஒண்ணு. இது கடிக்கிறதுனால இறக்க மாட்டாங்க. இதுங்க பரப்புற நோயினால தான். பெண் கொசு மட்டும்தான் கடிக்கும். ஏன்னா பிளட்ல உள்ள புரோட்டீன்ஸை அதோட முட்டைகளுக்கு சாப்பாடா கொடுக்கறதுக்கு. கொசு 6 ஊசிகளை யூஸ் பண்ணி ரத்தத்தை உரியும். இதுங்க பரப்புற நோயில ரொம்பவே ஆபத்தானதா மலேரியா, ஜிகா வைரஸ், டெங்கு ஃபீவர்னு சொல்லிக்கிட்டே போகலாம். கொசு பரப்புற நோய்ங்க பிறக்கிற குழந்தைகளையும் பாதிக்குது. சில குழந்தைங்களுக்கு தலைப்பகுதி நார்மல் சைஸை விட ரொம்பவே சின்னதா இருக்கும். இது மழை காலங்கிறதுனால கொசுங்க கிட்ட இருந்து ரொம்பவே ஜாக்கிரதையா இருங்க. கிசிங் பக். இந்த பூச்சியுடைய ஸ்பெஷாலிட்டியே மனிதர்களுடைய ஃபேஸ்ல மட்டும் கடிக்கிறது. அதனாலேயே இதை கிசிங் பக்னு சொல்றாங்க. இதுங்க கார்பன் டை ஆக்சைடால ஈர்க்கப்பட்டு மனிதருடைய வாய்ப்பகுதியில தூங்கும் போது கடிச்சு வைக்கும். இதோட சைஸ் 2.5 சென்டிமீட்டர் இருக்கும். கிசிங் பக் கடிக்கிறது ஆபத்தானது இல்லைனாலும் அந்த இடம் வீங்கி இச்சிங்கும் ஏற்படும். அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இன்னும் மோசமாவே முடியும். கொசுங்க மாதிரியே இந்த கிசிங் பக்கும் நோய்களை பரப்பக்கூடியதுதான். சாகஸ் டிசீஸ இந்த பூச்சிங்க அமெரிக்கால 8 மில்லியன் மக்களுக்கு பரப்பிருக்கு. டேஞ்சரஸ் ஃபெலோ தான். ஜெயிண்ட் வாட்டர் பக். ஜெயிண்ட் வாட்டர் பக்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ்ல வளரக்கூடியது. இந்த வாட்டர் பக்ஸ் சைஸ்ல ரொம்பவே பெருசு. மீன்களையும் என் குட்டி ஆமையில கூட சாப்பிட முடியும். இதுங்க கடிச்சதுன்னா ரொம்பவே வலிக்குமா. ஆனா மனிதர்களை இது எதுவும் பண்றது இல்ல. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பெண் பூச்சிங்க முட்டைகளை ஆண் மேலதான் இடுமா. ஆண் வாட்டர் பக்ஸ் தான் முட்டைகளை தாங்கி சுமந்துட்டு இருக்கும். அதுதான் பாக்குறதுக்கு இப்படி வித்தியாசமா இருக்கு. சிலர் இது கையில கடிச்சா கை ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிரும்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையே இல்ல. இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல பார்த்த வித்தியாசமான சம்பவங்கள்ல இருந்து எது உங்களை ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.